சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று நான் உங்களிடம் பேசப்போவது நீங்கள் எல்லாரும் அறிந்து கொண்ட சோற்று கற்றாழை, ஆங்கிலத்தில் அலோவேரா என்று சொல்வார்களே, அதை பற்றி தான். சோற்று கற்றாழை என்பது இந்த மண்ணுக்கே உரித்தான ஒரு அற்புதமான ஒரு மூலிகை. எந்த ஒரு செடியாக இருந்தாலும், இல்லை மரமாக இருந்தாலும், இல்லை கொடியாக இருந்தாலும், இந்த பூமியோடு நேரடியாக தொடர்பு இருக்கும்போது மட்டும்தான் அது வளர்ச்சி அடையும். கட்டி தொங்க விட்டாலே வளரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு செடி சோற்று கற்றாழை. இதை நீங்க எல்லாம் அறிந்திருப்பீர்கள். மற்ற செடிகளுக்கெல்லாம் உணவு இந்த மண்ணிலிருந்து கிடைச்சிருது. ஆனால் இந்த செடி காற்றில் இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதத்தை வாங்கி கொண்டு ஒரு முழுமையான வளர்ச்சியை கொடுக்கிறது. இதிலிருந்து அதனுடைய ஆற்றல் எவ்வளவு அற்புதமானது என்பதை நீங்கள் எல்லாம் அறிந்து கொண்டிருப்பீர்கள். இந்த செடியை நாம் உட்கொள்வதால் நமக்கு என்ன பயன்? இன்று பல பேருக்கு பல நோய்கள் இருக்கிறது. குறிப்பாக சுகர்னு சொல்லப்படுறோமே, அந்த நோய் அதிகமாக இருக்கு. பிபி, தோல் நோய், அது ஸ்கின் டிசீஸ் சொல்றோம்ல, அந்த நோய். அடுத்து பெண்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒயிட் டிசார்ஜ், வெள்ளைப்படுதல், அந்த யூட்ரஸ் சம்பந்தப்பட்ட நோய், வயிறு சம்பந்தப்பட்ட நோய். சரி, இத்தனை நோய்களுக்கும் ஒரே மருந்து இருக்க முடியுமா? இருக்குல்ல. அந்த ஒன்னே ஒண்ணுதான் சோத்து கத்தாழை. நல்லா யோசிச்சு பாருங்களேன். கற்று ஆலை கற்க கசடர கற்பவை கற்றவை நிற்க அதற்கு தக. இதுக்கு ஒரே முழு உதர்க்கணும். எக்ஸாம்பிள் எதுன்னு கேட்டீங்கன்னா சோத்து கத்தாழை தான். அது தனக்குள்ள ஒரு 48 வகையான சத்துக்களையும் உள்ளடக்கி வச்சிருக்கு. இதை எடுத்துக்கும் போது நம்ம உடம்பு அந்த சத்து முழுமையா பெறுது. இது எப்படி எடுத்துக்கிறது? மேலே இருக்கக்கூடிய அந்த பச்சை கலர்ல இருக்கக்கூடிய தோலை எடுத்துட்டு 2 முறை இல்ல 3 முறை தண்ணீரில் போட்டு அலம்பிட்டு அப்படியே சாப்பிடலாம், கடிச்சும் சாப்பிடலாம், இல்ல மிக்சியில போட்டு அரைச்சி ஜூஸாக எடுத்துக்கலாம். இந்த ஒரு பொருள் கூட வெந்தயம்னு ஒன்று இருக்கும். இன்னைக்கு ஆண்களுக்கு நிறைய வெப்பநிலையில் அதிகமாக இருக்கிறதுனால வெப்பம் சம்பந்தப்பட்ட நோய்கள் அதிகமாக இருக்கு. அதனால முடி கொட்ட ஆரம்பிக்குது, தோல் வறட்சி அடைஞ்சிருது. இதுக்கு என்ன பண்ணணும்னா, சோத்து கத்தாழை, வெந்தயம் ரெண்டையும் நைட் வெந்தயத்தை ஊற வச்சுட்டு மிக்சியில போட்டு அடிச்சு அதை ஜூஸை எடுத்துட்டீங்கன்னா கண் எரிச்சல், இந்த முடி கொட்டுறது, வயிறு வலி இதெல்லாம் சரியாயிடும். அதே இது பெண்களுக்கு இந்த யூட்ரஸ் சம்பந்தமான பீரியட்ஸ்ல பிரச்சனை, இந்த 3 நாள்ல பிரச்சனை, இந்த மாதிரி நிலை வரும்போது சோத்து கத்தாழை, வெந்தயம், ஆவாரம்பூ, மாங்கொட்டை பருப்பு, மாதுளம்பழ தோல் இதை சேர்த்து மிக்சியில போட்டு அடிச்சு ஜூஸ் பண்ணி வடிகட்டி ஒரு 3 நாள் தொடர்ந்து சாப்பிட்டாலே வயிறு சம்பந்தப்பட்ட எல்லா நோய்களும் சரியாயிடும். 21 நாள் சாப்பிட்டீங்கன்னா யூட்ரஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாகும். 48 நாள் சாப்பிட்டீங்கன்னா எந்த ஒரு பெண்ணுக்கு குழந்தை பாக்கியம் இல்லையோ அந்த குழந்தை பாக்கியத்தை உருவாக்கக்கூடிய நிலைக்கு இந்த பொருள் கொடுத்துருது. இது எவ்வளவு அற்புதமான மூலிகை பார்த்தீங்களா? இது கசக்கத்தான் செய்யும், கொஞ்சம் கசப்பு தன்மை கொஞ்சம் இருக்கும். வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் கசக்கத்தானே செய்யும். இதை உங்க வீடுகளில் எல்லா வயதினரும் எல்லா பாலின மக்களும் இது சாப்பிடலாம். இதுல சின்ன குழந்தைங்க சாப்பிடலாமா, பெரியவங்க சாப்பிடலாமா அப்படிங்கிற பாகுபாடே கிடையாது. ஒரு அற்புதமான உணவு, அற்புதமான மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி வாழ்க்கையில் நீங்களாம் ஒரு உன்னத நிலை அடையிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போ அற்புதமான இந்த சோத்து கத்தாழை பத்தி பேசணும். அடுத்து நல்வாழ்வுங்கிற நிலையில என்ன சொல்றோம்னா, இன்னைக்கு நம்முடைய பெண் குழந்தைங்க வயதுக்கு வர்றாங்க. இந்த வயதுக்கு வரும்போது இந்த மாதிரி நகரத்தில் இருக்கக்கூடிய சில அம்மாக்களுக்கும் அப்பாக்களுக்கும் தாத்தா பாட்டிகளும் கூட அந்த பெண் குழந்தைகளுக்கு என்னென்ன சடங்குகள் செய்யணும் அப்படிங்கிற நிலை தெரியல. கிராமங்கள்ல இந்த செயல் இன்னைக்கு நல்லா அழகா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நகரங்கள் மாதிரி இடங்கள்ல இதை செய்யறது இல்லை. இதை செய்யறதுனால என்ன நன்மைகள் அப்படிங்கிறத பத்தி தான் இப்போ உங்கள்கிட்ட நான் பேச போறேன். முதல்ல என்ன நடக்குது? ஒரு பெண் எப்பொழுது பெண்ணாகிறாள்? நல்லா தெரிஞ்சுங்க. ஒரு பெண் எப்பொழுது பெண்ணாகிறாள்? ஒரு ராசியில் பிறக்கக்கூடிய ஒரு பெண், மொத்தம் நம்ம 12 ராசி சொல்லுவோம். 12 ராசி முடிஞ்சு திருப்பி அந்த முதல் ராசியில எப்போ வர்றாளோ அப்பொழுது அடுத்த நிலைக்கு அவ தயாராகிறாள். ஒரு ராசியில பிறந்த ஒரு பெண் அந்த 12 ராசி முடிஞ்சு திருப்பி அந்த முதல் ராசிக்கு வரும்போது அடுத்த நிலைக்கு தயாராகும். அதுதான் நம்ம பெண்ணாகிறாள்ங்கிற சொல்றோம். என்ன நடக்குது? அவ உடம்புக்குள்ள உருவாக்கக்கூடிய தன்னுடைய வாரிசை உற்பத்தி பண்றதுக்கு அந்த எஃகு உற்பத்தி ஆகுது.
அது நியூக்ளியஸ் ஃபார்ம்னு சொல்லுவோம். எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டானில் வந்து இருக்கும். அதை உடைஞ்சி அடுத்த நிலைக்கு அது தயாராகும் போது அதிலிருந்து வரக்கூடிய அந்த ரேடியேஷன் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கோ வயதானவர்களுக்கோ நோய்வாய்ப்பட்டவர்களுக்கோ பட்டுச்சுன்னா அவங்களுக்கு திருப்பி வந்து ஏதாவது ஒரு நோயில் உற்பத்தி ஆகிடும். அதனால தான் அந்த வயதுக்கு வந்த பெண்களை ஓலை குடிசையில் உட்கார வைக்கிறோம். ஏன் ஓலை குடிசை? எத்தனையோ மரங்கள் இருக்குது, எத்தனையோ இலைகள் இருக்குது, எத்தனையோ தாவரங்கள் இருக்குது. இந்த ஓலை குடிசையில் மட்டும் வைக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஓலைக்கு பனை ஓலைக்கு அற்புதமான சக்தி உண்டு. எந்த ஒரு நெகட்டிவ் ரேடியேஷனையும் தடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த பனைமரத்துக்கு உண்டு. அதனால தான் இந்த பனை ஓலையில் வந்து நம்ம வந்து குடிசை போடுறோம். ஏன்னா இந்த உடம்புல இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் எனர்ஜி வந்து மற்றவங்களை பட்டு அவங்களும் நோய்வாய்ப்பற்றக்கூடாது. இந்த ஒரு உன்னதமான ஒரு செயலுக்காக தான் பனை ஓலையில் வந்து வைக்கிறோம். இன்னைக்கு நீங்கள் வந்து ஒரு டிவி வச்சிருக்கிறீங்க, ஆண்டனா வச்சிங்கன்னா பனை ஓலைக்கு பக்கத்தில் நீங்கள் டிவி டிஷ் ஆண்டனா வச்சு பாருங்கள், அது வீட்டுக்குள்ளே எந்த படமும் வராது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஆற்றல் வாய்ந்தது பனைமரம். அதனால தான் இந்த பனை ஓலையில் உட்கார வச்சு அந்த குழந்தைக்கு நம்ம வந்து கொடுக்குறோம். அடுத்து அந்த 16வது நாளோ இல்லை 21வது நாளோ இல்லை 40வது நாளோ ஒரு சடங்கு பண்ணுவோம். அந்த சடங்குகள் எதுக்கு பண்ணுறோம்? இந்த பனை ஓலையில் 18 வகையான மூலிகைகளோ இல்லை 48 வகையான மூலிகைகள் எடுத்து அந்த தலையில் ஊற்றி அவ வந்து உள்ளுக்குள்ளே வந்து உள்ளே இருக்கிற சிஸ்டம் வந்து ரொம்ப தெளிவாக வளர்ந்து அடுத்த ஜெனரேஷனை உற்பத்தி பண்ணக்கூடிய, அவளுக்கு திருமணமாகி அடுத்த ஜெனரேஷனை வந்து உற்பத்தி பண்ணக்கூடிய நிலைக்கு தயார்படுத்தணும். ஒரு பொருள் வந்து உற்பத்தி பண்ணுறோம். இப்போ உதாரணத்துக்கு சொன்னால் ஒரு மண்பானை செய்கிறோம். செய்து முடித்த உடனே வேக வச்சு முடிச்சுட்டு என்ன பண்ணுறோம்? நல்ல வேக வச்சு க்ளீன் பண்ணி கொடுக்குறோம்ல. அதே மாதிரி தான் இந்த பெண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த யுட்ரஸ் ஆனது முழுமையாக வளர்ச்சி அடைஞ்சு அடுத்த நிலைக்கு வரும்போது அதை சரியாக பக்குவமான நிலைக்கு எடுத்து கொடுக்கறதுக்கு தான் இத்தனை சடங்குகளும் செய்கிறோம். இது செய்யும்போது பார்த்தீங்கன்னா உணவு முறைகள் என்ன கொடுப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உளுந்தங்கஞ்சி இல்லை உளுந்தங்களி கொடுப்போம். ஏன் இந்த உளுந்தங்கஞ்சி உளுந்தங்களி கொடுக்குறோம்? அப்போது அந்த யுட்ரஸ் வளரக்கூடிய இடத்துல வந்து அவளுக்கு வந்து கால்சியமோ இல்லை அயன் டெஃபிஷியன்சி இருக்கும். அப்போ இதை போக்கக்கூடியது எது இருக்குது? அந்த காலகட்டத்தில் நமக்கு பெரிய பெரிய மருந்து மாத்திரைலாம் தெரியாது. அப்போது உளுந்தில் வந்து அதிகமான கால்சியமும் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. அடுத்து கேழ்வரகு, தேனும் தினை மாவும் இதெல்லாம் ஒரு பெண் குழந்தைக்கு கொடுக்கும்போது அவள் வந்து முழுமையான ஒரு வளர்ச்சி அடைஞ்ச ஒரு பெண்ணாக மாறுறா. ஸோ இந்த நிலையெல்லாமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் வீடுகளில் நடக்கக்கூடிய அந்த பெண் குழந்தைக்குள்ள சில சின்ன சின்ன சடங்குகளை நீங்கள் மறந்துடாதீங்க. ஏன்னா இந்த பெண் குழந்தை வந்து அந்த சடங்குகள் பண்ணுறது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தாய் மாமா வச்சு நீங்கள் ஒரு சடங்கு செய்யணும். ஏன் இந்த தாய் மாமா? அதாவது ஒரு பெண் அது வந்து அந்த சகோதரியிலேருந்து வரக்கூடிய ஒரு பெண்ணானது பெண்ணுகிட்ட வந்து எக்ஸ் இருக்கும், ஆண்கிட்ட வந்து ஒய் இருக்கும். இந்த பெண்ணானது எப்பொழுது முழுமையாக அடைகிறான்னு கேட்டிங்கன்னா, இந்த எக்ஸ்லேருந்து ஒய் இருக்குல்ல வரும்போது அடுத்த நிலைக்கு தயாராகிறார். அந்த தாய்மாமா உடம்பு அந்த மடியில் உட்கார வைக்கும்போது அந்த ரேடியேஷன் வந்து அந்த பெண்ணுக்குள்ளே ஊடுருவி ஒரு முழுமையான ஒரு உண்மையான ஒரு தெளிவான நிலைக்கு உடம்பு தயாராகுது. இவ்வளோ இன்னும் நிறைய அதிகமான விஷயங்கள் இருக்குது. இப்போது என்ன பேசணும்? முதல்ல சோற்று கற்றாழை பற்றி பேசணும். இது உங்கள் வாழ்க்கைக்கு அதிகமாக பயன்படும் நினைக்கிறேன். அடுத்தது ஒரு பெண் அடுத்த நிலைக்கு தயாராகக்கூடிய அந்த பூப்பெய்தல் அப்படிங்கிற நிலையை பற்றி இப்போ பேசணும். இதெல்லாம் உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப பயன் அடைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு நல்ல விஷயத்தை இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட வந்து பகிர்ந்துக்கிட்டேன். மீண்டும் நாளை காலைக்கு இதை விட இன்னும் ஒரு நல்ல விஷயத்தை வந்து உங்களோட பகிர்ந்துக்கிறேன். நன்றி.